ஒரு காலத்தில் கார்ட்டூனியா என்ற விசித்திரமான நிலத்தில் பென்னி என்ற குறும்புக்கார முயல் வாழ்ந்து வந்தது. பென்னி எப்பொழுதும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு தங்க இதயம் இருந்தது. ஒரு சன்னி காலை பென்னி ஒரு பெரிய யோசனையுடன் எழுந்தார். காட்டிலுள்ள தனது நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பிக்னிக் ஏற்பாடு செய்ய விரும்பினார். அவர் உற்சாகமாக சுற்றித் திரிந்தார். அவர் சந்தித்த அனைவரையும் அழைத்தார். அணில் முதல் பறவைகள் வரை, காடுகளில் ஆழமாக வாழ்ந்த எரிச்சலான வயதான கரடி வரை. பென்னி சுற்றுலாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது தனக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்தார். எனவே அவர் தனது சிறந்த நண்பர்களான சாலி தி ஸ்குரல் மற்றும் ஃப்ரெடி தி பேர்ட் ஆகியோரின் திறமைகளை பட்டியலிட்டார். சாலி சிற்றுண்டிக்காக கொட்டைகள் மற்றும் பெர்ரிகளை சேகரித்தார். அதே நேரத்தில் ஃப்ரெடி காட்டிலுள்ள அனைவரையும் அழைத்துக் கொண்டு பறந்தார். இருப்பினும் ஒரு சிக்கல் இருந்தது. எரிச்சலான வயதான கரடி மிஸ்டர் கிரிசில்ஸ் வர மறுத்தது. பிக்னிக் என்பது இளைஞர்களுக்கானது என்றும் இதுபோன்ற விஷயங்களுக்கு அவர் மிகவும் வயதானவர் என்றும் அவர் முணுமுணுத்தார். மனம் தளராமல் பென்னியும் அவரது நண்பர்களும் திரு. கிரிசில்ஸின் மனதை மாற்றுவதற்காக சுற்றுலாவை கூடுதல் சிறப்புறச் செய்ய முடிவு செய்தனர். அவர்கள் சுற்றுலாப் பகுதியை வண்ணமயமான ஸ்ட்ரீமர்களால் அலங்கரித்தனர். சாக் ரேஸ் மற்றும் கயிறு இழுத்தல் போன்ற வேடிக்கையான விளையாட்டுகளை அமைத்தனர். மேலும் ஒரு மாபெரும் தேன் கேக்கை தயாரித்தனர். திரு. கிரிசில்ஸின் விருப்பமான விருந்து. எல்லாம் தயாரானதும் பென்னியும் அவரது நண்பர்களும் மிஸ்டர் கிரிசில்ஸ் குகைக்குச் சென்றனர். அவரது ஆரம்ப தயக்கம் இருந்தபோதிலும் திரு. கிரிசில்ஸ் காற்றில் வீசும் தேன் கேக்கின் சுவையான வாசனையை எதிர்க்க முடியவில்லை. முரட்டுத்தனமான ஆனால் மகிழ்ச்சியான வெளிப்பாட்டுடன் அவர் சுற்றுலாவிற்கு வர ஒப்புக்கொண்டார். உல்லாசப் பயணம் தொடங்கும்போது அனைவருக்கும் வெடி வெடித்தது. அவர்கள் சிரித்தனர், விளையாடினர், சுவையான விருந்துகளை ஒன்றாக அனுபவித்தனர். திரு. கிரிசில்ஸ் சிரித்துக்கொண்டே வேடிக்கையில் கலந்து கொண்டார். நண்பர்களுடன் நல்ல நேரத்தை அனுபவிக்க உங்களுக்கு வயதாகவில்லை என்பதை நிரூபித்தார். நாளின் முடிவில் சூரியன் மறையத் தொடங்கியதும் பென்னி முக்கியமான ஒன்றை உணர்ந்தார். இது பிக்னிக்கை சிறப்பானதாக மாற்றியது ஆடம்பரமான அலங்காரங்கள் அல்லது சுவையான உணவுகள் அல்ல, ஆனால் பழைய மற்றும் புதிய அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி.